வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு எந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஒரு ஃப்ரேஸ் ஒன்று படித்தேன் சார். அதில் வந்து ஹவு டு மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டா எல்லாத்தையும் மேக்ஸிமம் மாஸ்டர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னுடைய எமோஷன் என்னங்கிறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை மாஸ்டர் பண்ணணும். உங்களோட எமோஷன் என்ன சார்? எமோஷனுங்கிறது ஒரு இமோஷன் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு இமோஷன் மாறும். பயங்கிறது ஒரு இமோஷன், கோபம்ங்கிறது ஒரு இமோஷன், வருத்தம்ங்கிறது ஒரு இமோஷன், ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு இமோஷன். ஸோ இந்த இமோஷன் எல்லாருக்கும் ஒரு நாளில் வந்து கார்த்தால ஆரம்பித்தா நைட்டு பிடிக்கிறச்ச ஒரு இமோஷனும் வந்துட்டு போகும். அதாவது நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இமோஷன் வரும். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு என்ன ஆகும்னா, இமோஷன் அவங்கள கண்ட்ரோல் எடுத்துக்கும். இமோஷன் அவன் கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னா அவன் காணாமல் போயிடுவான். பட் அப்படி பார்த்தா 99% எல்லாரும் அப்படி தானே சார்? இமோஷன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா, நீ இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறியா அப்படிங்கிறது தான். உன்னோட நீ என்ன நினைக்கிறங்கிறது மற்றவனுக்கு தெரியக்கூடாது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு டைட்டனோட பற்றி ஒரு சீரியல் ஒன்று டிஸ்கஸ் பண்ணேன். அதில் வந்து ஜேஆர்டியும் ஜெலக்ஸ் தேசாயும் ஒரு காரில் போவாங்க. அந்த காரில் போகிறச்ச ஒரு பர்டிகுலர் இடத்துல ஜேஆர்டி சிரிச்சுனே வருவான். உனக்கு என்ன தெரியுமாடா ப்ராப்ளம் ஜெலக்ஸ்? நீ என்ன நினைக்கிறன்னு உன் மூஞ்சியில் தெரிஞ்சிடுறதுடா. நீ என்னடா யூஸு? ஐ கேன் ரீட் யுவர் ஃபேஸ். உன்னோட ஃபேஸை தெரிஞ்சாலே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஸோ உன்னை வந்து நீ வாழ்க்கையில் டெவலப் ஆகணுன்னா ஒரு போக்கர் ஃபேஸ் இருக்கணும். உன் போக்கர் ஃபேஸ்னால் நீ உன் கையில் என்ன இருக்குது, ஹேண்டு சீட்டு நல்லா இருக்கா மோசமாக இருக்காங்கிறது உன் மூஞ்சியை பார்த்தா தெரியக்கூடாது. அதுதான் போக்கர் ஃபேஸுங்கிறது. உன் ஃபேஸ் அப்படி இல்லையாடா ஜெலக்ஸு. டென்ஷன்னா டென்ஷன்னு தெரியுது, கோவம்னா கோவம் தெரியுது. அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்கும். அந்த இடத்துல வந்து டிட்கோவோட டீல் பேச போவாங்க டைட்டனுக்கு. அந்த அந்த சேர்மன் சொல்லிட்டுவான், டிட்கோ சேர்மன், நான் கூட்டின்னு போய் உக்காத்துவேன், அந்த ஆள் முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ வந்து நீங்கள் தான் அதை முடிக்கணும், இந்த டீலை எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த டீலை முடிச்சு கொடுக்கறதுக்கு போகிறத அந்த மினிஸ்டர் வந்து கேபிட்டலிஸ்ட்னால் லேண்டை அடிக்க போகிறான், கேபிட்டலிஸ்ட் வந்து நல்லதே பண்ண மாட்டான் அப்படின்னு. ஸோ இதில் வந்து டீலை முடிக்கிறதுக்கு டாட்டாவை கூட்டின்னு போகிறச்ச டாட்டா அதை சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த டீலில் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, அந்த டீல் முடிஞ்சிடும். எப்படி அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. மினிஸ்டரும் இவரும் ஒருத்தர் பேசிப்பாங்க. ரத்தன் டாட்டாவோட பெரியப்பா ஜேஆர்டி. 92 போயிட்டார் அவர் தான் ஒரிஜினல். ரத்தன் டாட்டா டூப்ளிகேட், ஒரிஜினல் அதுதான். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், திரும்பி ஒரு டிலே வந்துட்டே இருக்கும். 1978 அவங்க வாட்ச் பண்ணணும்னு டிசைட் பண்ணுவார். வாட்ச் பண்ணணும்னு 1978 டிசைட் பண்ணுவார். வாட்ச் பண்ணுறதுக்கு பர்மிஷன் அவங்களுக்கு 84 கிடைக்கும். 5 வருஷம் ஒரு பிஸ்னஸை கன்செப்சுவலைஸ் பண்ணி லேண்டு போட்டு ஃபேக்ட்ரி போட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஆகும். எவ்வளோ பேங்க்குக்கு போவாங்க, உனக்கு லோன் தரமாட்டேன்னுவாங்க. டாட்டாவுக்கே லோன் அதெல்லாம் வரும் அதில். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அப்போல்லாம் அவர் ஜாலியாக இருப்பார். அவர் ரியல் நீங்கள்லாம் பார்த்தது கிடையாது, நான்லாம் பார்த்துருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு 25 இயர்ஸில் அவர் இறந்துட்டார். ஸோ அந்த 25 வயசில் நான் பார்த்த டாட்டாவை நீங்கள் வந்து இதில் பார்ப்பீங்க. அப்படியே அவரை மாதிரியே மேக்கப்லாம் போட்டு நஸ்ருதீன் ஷாவை ரெடி பண்ணியிருக்காங்க. பட் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எதுக்குமே அந்த ஆள் டென்ஷனே ஆக மாட்டான். அந்த டைலாக் வரும், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்கறது, உன்னை வெறுப்பேற்றுறதுங்கிறது, உன்னை திட்டுறதுங்கிறது ஸ்டிமுலஸ், உன் சபார்டினேட் உன்னை வெறுப்பேற்றுறதுங்கிறது நான் கொடுக்குற ஸ்டிமுலஸ்ஸு. பயாலஜியில் என்ன சொல்கிறதுனா, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தா அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதுதான் பயாலஜியோட ஃபஸ்ட் பிகினிங். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஸ்டிமுலஸ் கொடுத்தா அது ரெஸ்பான்ஸ் நீ கொடுப்ப. உன்னை நான் வெறுப்பேற்றினா உனக்கு கோவம் வரும். ஒரு சபார்டினேட் வேலையை முடிக்கலையா உனக்கு ஒரு கோவம் வரும். நீ வேலையை முடிக்காமல் விட்டிய கோலு, நீ என்ன மாட்டின, இந்த ஆளை மூஞ்சி ஏன்டா பார்க்கணும்னு ஒரு பயம் வரும். ஸோ அந்த ஸ்டிமுலஸுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் நடுவில் ஒரு பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியட் தான் உனக்கு வந்து இமோஷனை மாஸ்டர் பண்ணக்கூடிய டைம். ஸோ எவ்வளோ உன்னால் அந்த கேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களால் உன்னோட இமோஷன்ஸை நீ மாஸ்டர் பண்ணும். ரியல் ஸ்ட்ரென்த் என்னென்னா, நீ என்ன நினைக்கிறன்னு மற்றவனுக்கு தெரியக்கூடாது.
அது எப்படி சார்? அதான் மூஞ்சிய பார்த்தாலே தெரிஞ்சிருதே. தெரியாதுல்ல. இதில் வந்து போர்க்னு ஒரு பிளேயர் இருந்தான். 5 டைம் விம்பிள்டன் சாம்பியன். அவன் ம். வந்து ஐஸ் போர்க்கும்பாங்க. ஓகே. அவனோட இது வந்து பல்ஸ் 58ல இருக்கும். அவன் என்ன நினைக்கிறான்னு நீ அவனை போய் பார்த்தேன்னா, அவன் என்ன நினைக்கிறான்னே டென்னிஸ் கோர்ட்ல உனக்கு தெரியாது. பல்ஸ் 58ல இருக்குன்னா, அவ்வளோ காமா இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளோ காமா இருப்பான் அவன். அவனுக்கு அகேன்ஸ்டா எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து ஜான் மெக்கென்ரோ. யூ கான்ட் பி சீரியஸ்ன்னு கத்தின்டே இருப்பான். ஸோ போர்க்குக்கும் மெக்கென்ரோக்கும் நடந்தது ஒரு பெரிய ரைவல்ரி. ம். ஃபயர் அண்ட் ஐஸ். நீ என்ன பண்ணாலும் அவன் வந்து சிரிப்பான். எதுவும் பெருசா ரெஸ்பான்ஸ் இருக்காது. ரெஸ்பான்ஸே இருக்காது. மெக்ரா வந்து டெண்டுல்கரை மிரட்டின்டே இருப்பான். ம். எப்போதும் எல்லாரையுமே ஆஸ்திரேலியன்ஸ் வந்து புஷ் பண்ணின்னே இருப்பாங்க. ம். அப்போ இவனை புஷ் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி கனாபினான்னு பேசுவான். இவன் அடிச்சிடுவான். டேய் இதெல்லாம் பேசி உனக்கு என்னடா கிடைக்க போகிறதுன்னு கேட்டுருவான். ம். யூ ஆர் நாட் அஃபெக்டிங் மீ. வை ஆர் யூ டூயிங் திஸ்? உன்னோட திறந்தாண்டா குறையிறதுன்னு. ம். அன்னிலே தான் அவன் டெண்டுல்கரை ஸ்ட்ரெச் பண்ணுறது நிறுத்திடுவான். ஓகே. உன்னை ஸ்ட்ரெச் பண்ணுறதே எதுக்குன்னா, நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணுவேன்னு. நீ ரியாக்டே பண்ணலன்னு வச்சுக்கோ, ம். உன்னை வெறுப்பேற்றத்துக்காக நான் செய்கிறேன். உனக்கு வெறுப்பே ஏற்றலைன்னா, நான் உன்னை வெறுப்பேற்ற முடியலன்னா, ம். நான் எதுக்கு உன்னை ஸ்லெட்ஜ் பண்ணுவேன்? ஸோ உன்னை சுற்றி இருக்கிறவன் தான் நீ தப்பான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறன்னு தான் உன்னை வெறுப்பேற்றுவான். அந்த ம். வெறுப்புக்கு நீ விழலைன்னு வையே, நீ ஆகவே மாட்ட. ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பல பேர் பலது எழுதுவாங்க. நீ ரெஸ்பாண்ட் பண்ணால் தானே ப்ராப்ளம். ம். நீ ரெஸ்பாண்டே பண்ணலன்னா ஓகே சார். ஸோ இது அந்த யோகிக் சயின்ஸ்ல வந்து பேச்சை குறை, மூச்சை கவனிங்கிறது தானா சார்? அப்படி கிடையாது. ம். கோவம் வந்தால் உனக்கு தான் ப்ராப்ளம். ம். கோவம் வந்ததுன்னா ம். நீ தான் உன் வாழ்க்கையை கெடுத்துப்ப. ஏன்னா உன்னோட திங்கிங் எது ரைட்டு எது ராங்குன்னே தெரியாது. கோவத்தில் நீ தப்பாக முடிவு எடுத்துருவ. ஓகே சார். ஃபைன். ஸோ இந்த வீடியோல கோவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யும்? அத கண்ட்ரோல் பண்றது முகத்துல தெரியாம இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற அப்புறம் மாதிரியான இன்னொன்று அதே மாதிரி வருத்தம் நிறைய நீ பார்த்தேன்னா டெத்தில் நிறைய பேர் அழுவாங்க. நீ வீட்டில் அழலாம். பட் இஃப் யூஆர் பப்ளிக் ஃபிகர், உங்கள் வீட்டில் ஒரு பப்ளிக் ஃபிகர்னா ம். நீ அழவே முடியாது. பப்ளிக்கில் நீ அழவே முடியாது. அழுதேன்னா நீ வீக்குன்னு நீ உலகத்துக்கு காட்டுவ. நீ ஓகே. அன்கண்ட்ரோல்டாக அழுதன்னு வையே. ம். ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா ஆனது ஆயிடுச்சு ரைட்டா. நான் அழுததுனால போனவன் திரும்பி வர போகிறதில்ல. ம். ப்ரைவேட்டில் நான் என்ன பண்ணுறேங்கிறது என்னோட ஃபீலிங். பட் நான் ஒரு 100 பேர் இருக்க முன்னாடி என் எமோஷனை காட்டி என்ன யூஸ்? ஓகே சார். ஃபைன். ஸோ எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றதுல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் இல்லை. யூ ஷுட் பி ஏபிள் டு டீல் வித் இட். நீ டீல். கண்ட்ரோலே ஓகே. பண்ண முடியாது. யூ நீட் நாட் யூ கேன் ஃபீல் த எமோஷன் ம். பட் யூ நீட் நாட் ரியாக்ட் டு இட். நீ கண்ட்ரோல் பண்ண பார்த்தனா இன்னும் மோசமாயிடும். ஸோ எமோஷன்ஸுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் இருக்கிறது இருக்க தான் இருக்கும். வருத்தமாக இருக்கும். ரொம்ப அப்படியே இப்போ வந்து உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சு கொல்ற மாதிரி இருக்கும் கோவம். ம். சிரிச்சுன்னே இருக்கணும். ஃபைன் சார். ஓகே. தேங்க் யூ சார். இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி. வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.